வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சுவாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: அகங்காரம், கோபம், சுயநலம், தர்மம் செய்யாமல் இருத்தல், துரோகம் செய்வது போன்றவற்றை ஒதுக்கினால் மனிதன் ஆயுள் அதிகரிக்கும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. இதற்கான கவிதை வரிகள்: விருப்பம், சினம், வஞ்சம், மதம், பார்க்கவற்றி, விளைவரியா, கடும்பற்று எனும் ஆறும் ஒருகுலைந்த நிறைந்த மனம், சகிப்புத்தன்மை, உளமார்ந்த மன்னிப்பு, கருத்துடைய கற்பனெறி, ஈகை என்ற கலங்கமல நற்குணங்களாக மாற்றும். பொருத்தமுள்ள உற பயிற்சி முறை பயின்று புகழின்பம் அமைதி பெற வாரீர் வாரீர் என்று சாமிஜி ஒரு பாடல்ல சொல்றாங்க. இன்னொரு பாடல்ல, ஏற்பின்றி தீயண்டா பவ இருப்பு இன்றேல் ஒரு துன்பமரா இறை அமைப்பு, ஏற்பு வினை ஈர்ப்புகளின் பதிவு ஆகும், எவர் மூலம் ஒரு துன்பம் வந்த போதும் ஏற்புக் கொள்வோம், வினைப்போக்கும் மருந்து ஈதை என்று எண்ணத்தில் கடமையாற்றும் விழிப்பு வேண்டும், ஏற்பு பிற தூட்டுதலுக்கும் மனம் உயர்த்தி ஈகை பிற நலத்திற்கும் செய்தே வாழ்வோம் என்று சாமிஜி நமக்கு இந்த 2 கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. சாமி என்ன சொல்றாங்க நாள்காட்டி வரிகள்ல, ஒரு மனித நிலத்துல அகங்காரம், கோபம், சுயநலம், தர்மம் செய்யாமல் இருப்பது, துரோகம் செய்வது போன்ற இந்த கெட்ட குணங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த ஆயுள் குறைந்து போகும், உடல் நலம் கெடும். அப்போ ஆயுள் அதிகரிக்க, உடல் நலம் பெற இந்த 5ஐயும் நாம தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்து அகங்காரத்தை நாம சகித்து கொண்டு நம்ம நிறைவனமாக மாற்றி, கோபத்தை சகித்து கொண்டு சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு வாழ பழகி கொண்டு தர்மம் செய்யாமல் இருப்பது என்று அது துன்பத்தை கொடுக்கும், நமக்கு மனதில் பாதிப்பை கொடுக்கும். எவ்வப்போது நாம என்ன தர்மம் காரியங்களை செய்ய முடியுமோ செய்து கொண்டே இருக்கணும். அதே போல மனதறிந்து யாருக்கும் ஒரு துரோகம் செய்யாமல் வாழ்வது சிறப்பு என்று சொல்றாங்க. இந்த 5ஐ பற்றிய மட்டும் நம்ம இன்றைக்கு எடுத்துக்கொள்வோங்க. அகங்காரம். பாரதத்துல 100 பேர் கொண்ட கௌரவர்கள், 5 பேர் கொண்ட பாண்டவர்கள். இந்த 100 பேர் கொண்ட கௌரவர்களுடைய அண்ணனாக இருப்பவன் துரியோதனன், அதுக்கு அடுத்து துச்சாதனன். இவங்க 2 பேருமே அந்த தர்மருடைய அந்த தர்ம சிந்தனைக்கு, தர்ம வழி நடக்காம பல விதத்துல அந்த ஹஸ்தினாபுரத்துக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு கெடு செயல்களை தர்மர் அந்த ஹஸ்தினாபுரத்தினுடைய பொறுப்பு ஏற்க போறாங்க, அவரை இளவரசரா பட்டம் சூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தத்துல அகங்காரப்பட்டு பலவிதமான துன்பங்களை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே வாழ்நாள்ல வர்றான். அவனுடைய இறுதியில அந்த பாரத போர்ல 100 பேருமே மாண்டறாங்க. அப்ப 5 பஞ்சபாண்டவர்களை மட்டும் இறைவன் காப்பாத்துறாங்க. அந்த போல நாம எந்த ஒரு சூழ்நிலையிலையும் குடும்பத்துல குடும்ப உறுப்பினர்கள மனைவி அவங்க உறவினர்கள்லாம் வரும்போது கொஞ்சம் அவங்களுடைய அந்த ஒரு அன்றாட வாழ்க்கைய முறையே மாறி இருக்கும். அப்போ அதற்காக நம்ம வருத்தப்பட்டு அகங்காரப்பட்டோம்னா நமக்குள்ள ஒரு கோப அக்னி துளிர்விட்டு எரிந்து கொண்டே இருக்கும். அந்த கோபம் நம்ம உடலை பாதிக்கும், மனநலத்தை பாதிக்கும். அப்போ அதை ஆராய்ச்சி செஞ்சு அவர்களுடைய தாய் வீட்டிலேருந்து வரக்கூடிய சொந்த பந்தங்கள்னா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க. அப்போ நம்ம அதை ஒரு அகங்காரப்பட்டு கோபப்பட்டு எதுவும் நாம் வாழ்க்கையில் சிரமப்பட்டு கொள்ளக்கூடாது, நம் உடலை பாதித்து கொள்ளக்கூடாது என்ற அளவில் நம்ம ஒரு மன நிறைவு அடையணும். அது சிறப்பு. அதே போல சுயநலம். கடல் நீர் கடலோடு கலந்தாதான் அதற்கு மதிப்பு. அதை ஒரு கொட்டாங்குச்சியில் எடுத்து கொட்டாங்குச்சி சரணில் வச்சுக்கிட்டு இது கடலில் கடல்னா ஒரு பேப்பர் கப்பல் வேணா செய்து விடலாம். அது கடலாவில் நீரில் கலந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன விதமான நன்மைகள் அடைகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுபோல நாம சுயநலமா சிந்திக்காம பொதுநலமா சிந்திக்கும் போது அந்த பொதுநலத்துல நம்முடைய சுயநலமும் கலந்திருக்குங்கிறத புரிந்து கொள்ளணும்.
தர்மம் செய்யறது, அவ்வப்போது நம் உடலால, அறிவால, நம் பணபலத்தால யார் யாருக்கு என்ன உதவிகள் செய்ய முடியுமோ பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்து கொண்டே இருக்கணுங்க. எந்த விதத்திலே யாருக்கும் துரோகம் செய்யாம நம்மளால முடிஞ்சா நல்லது செய்யலாம், இல்லைன்னு சொன்னா வாழ்த்து காப்பு கொடுத்துட்டு அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு விளைகிடணும்னு சொல்லி இந்த 5ஐயும் நாம சீர் செய்து கொண்டா நம்முடைய ஆயுள் நீடிக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்